ஹாய் ஹைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிஎல்சி மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கிக்கலாம். உங்கள் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் நேரடியாக போய் வாங்குறத விட இங்கே வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி மட்டும் இல்லை, மற்ற இடங்களை விட இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த ஆப்போட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா பை பண்ணி ஹாப்பியாக இருங்க, மணி சேவ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் கேப்சர் டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃபைல்ஸ், டிஸ்க், நெட்ஒர்க், கேப்சர் டிவைஸ் எல்லாம் இருக்கும். அதில் கேப்சர் டிவைஸ் கொடுத்துருங்க. அதில் கேப்சர் மோடுன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்க்டாப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க. 60 கொடுத்துக்கலாம், 30 கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பிளேன் ஒரு ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா கன்வெர்ட்னு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெஸ்டினேஷன் ஃபைல் கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஃபைலுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்குள்ள வேணால் போங்க. டிஸ்பிசி ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணுங்கள். எந்த ஆப் உங்கள்கிட்ட எந்த அப்ளிகேஷன் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். எதை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். நம்ம சாம்பிளுக்கு விண்டோஸ் பட்டன், அப்புறம் இங்கே நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் ரீசைக்கிள் பின்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் ஃபோல்டரிங் ஸ்க்ரோல் பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரெக்கார்ட் ஆன வரைக்கும் போதும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, மறுபடி விஎல்சி மீடியாவை ஓப்பன் பண்ணி கீழே உங்கள் ரெக்கார்டிங் டைம் ஓடிட்டே இருக்கும், அதில் பாஸ் பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து ஸ்டாப். வாங்க நம்ம சேவ் ஆன வீடியோவை போயிட்டு ப்ளே பண்ணி. நான் சேவ் பண்ண டெஸ்டினேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோவை ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்துட்டுருக்கோம். டிஸ்பிசிக்குள்ளே போயிருப்போம். நோட்டிஃபிகேஷன் பார்ஸ், ரீசைக்கிள் பின் எல்லாமே வரும். நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் நம்ம விஎல்சி மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அது வீடியோ பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.